ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் மார்ச் 27 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை குடும்பம் சீரியலில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வெண்ணிலா வீட்டில் சமைச்சிட்ருக்காங்க. அதுக்கு வெண்ணிலா அப்பா கேட்குறாங்க கௌதம்கிட்ட, என்ன மாப்பிள்ள அண்ணாமலை வந்து வெண்ணிலா தானே மீன் குழம்பு வைக்க சொன்னாங்க, நீங்கள் வச்சிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லவும், நான் மீன் குழம்பு வைக்கிறேன் மாமா, வெண்ணிலாவையும் கௌதமியும் மீன் ஃப்ரை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சாப்பாடெலாம் செஞ்சிட்ருக்காங்க. சாப்பாடு செஞ்சிட்ருக்கும் போதே வந்து கௌதம் வந்து வெண்ணிலாட்ட கேட்குறாரு, வெண்ணிலா உப்பு மட்டும் கொஞ்சம் தரீங்களா அப்படி எடுத்து அப்படின்னு சொல்லவும், வருண் பக்கத்தில் தான் உப்பு இருந்துச்சு. உப்பு எடுக்க அவங்க போகிறாங்க வெண்ணிலா. உடனே எல்லாரும் இருக்கிறது வந்து அவர் பார்க்காம ஏய் அப்படின்றாரு. உடனே எல்லாரும் பார்த்துட்டு இவர் வந்து எல்லாரும் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா நானே எடுத்து கொடுத்துருப்பேன்ல வெண்ணிலா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே எப்படியே எடுத்து தராரு எல்லாருக்கும் முன்னாடி. எல்லோரும் ஒரு மாதிரி நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி. அதுக்கு வந்து வான்மதி சொல்லி நினச்சிட்ருக்கா, வெளியில் ஒன்று எல்லாருக்கும் முன்னாடி ஒன்று உள்ளே ஒன்று நடிச்சிட்ருக்கீங்களா, சீக்கிரமே உங்களோட இது நாடகத்தை வெளில கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. சாப்பாடெலாம் செஞ்சிட்றாங்க. உடனே வந்து கௌதம் அம்மா அங்கேருந்து கிளம்பி போய் சொல்லி வராங்க வந்து எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு அங்கே நீங்கள் வீடியோ கால் பண்ணவும் உங்கள் அம்மாவே இருந்துச்சு, அதனால நான் வந்துட்டேன், எல்லோரும் என்ன சந்தோஷமாக இருக்கீங்க, உங்கள் கூட இருக்கணும்னு நான் வந்துட்டேன், 2 மருமகளும் இல்லாமல் வீடு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் அவங்க பார்க்கணும் போல இருந்துச்சு வந்துட்டேன், அண்ணாமலைகிட்ட கூட சொல்லலை, நான் வந்து கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை கார் வந்து நிற்கிது. அவங்களும் இறங்கி வராங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டே. உடனே நான் வந்து அண்ணாமலைகிட்ட சொல்லாதீங்க, நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கௌதம் அம்மா போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அண்ணாமலைக்கு தெரியாத மாதிரி. அண்ணாமலை அங்கேருந்து உள்ளே வந்து வராங்க. எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்டு, என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லவும், எல்லாரையும் பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு வந்தேன், அக்கா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அதான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இவ கண்டுபிடிச்சிட்றா கௌதம் அம்மாவை. அக்கா வெளில வாங்க, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னும் போது 1000 பேருக்கு முன்னாடினாலும் நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. உடனே வான்மதியோட அம்மா மங்கா வந்து, இப்படி தான் இருக்கணும் அக்கா தங்கச்சினா, எவ்வளோ ஒத்துமை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பசங்க மேலே இவ்வளோ பாசமான மாமியார் கிடச்சதில்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க. வெண்ணிலாவை கூப்பிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க, இது மாதிரி நேற்று வருண் எங்காச்சும் வெளில போனானா அப்படின்னு சொல்லி. இல்லை நேற்று வந்து தலைவலிக்குன்னு சொன்னார், நான் தான் தைலம் தேய்ச்சி படுக்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வருணை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா தலைவலின்னு சொன்னா வெண்ணிலா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கவும், என்னது நம்ம பொய் சொல்லியிருக்கா இவன், நம்ம அப்படிலாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவன் இப்போ செய்கை காமிக்கிறா. உடனே இவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. சரின்னு எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பி போகிறாங்க. அண்ணாமலையோட அவங்க கௌதம் அம்மாவும் 2 பேரும் நாளைக்கு காலைல வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உங்கள் மருமகளை மட்டும்தான் கூப்பிடுவீங்களான்னு வான்மதி கேட்குறா. அதுக்கு வந்து கௌதம் அம்மா சொல்கிறாங்க, அண்ணாமலை வந்து யாரையும் பிரித்து பார்க்க மாட்டா, அவள் வந்து எல்லாரையும் உங்கள் 2 பேரையும் தான் சேர்த்து சொல்கிறா நான் அப்படின்னு சொல்லவும், பார்த்துக்கோங்க காலைல வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. உடனே வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு வருண் சொல்கிறாரு, என்ன எங்கள் அம்மா வந்து திடீர்னு வந்து என்னை பற்றி கேட்டாங்களே என்னன்னு கேட்கவும், இது மாதிரி நீங்கள் நைட்டு எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க, நீங்கள் மாற்றி சொல்கிற போகிறீங்கன்னு நான் சொன்னேன், அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நைட்டு எல்லாருக்கும் பால் கொடுக்கறதுக்காக வந்து மங்கா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கா. மங்கா வந்து வருணுக்கு வந்து தூக்க மாத்திரையும் போட்டு கௌதம்க்கு வந்து ஏதோ வசிய மருந்தும் கலந்து கொடுக்குறத வந்து கலந்துட்டு இருக்கும் போதே வெண்ணிலா அம்மா வந்துடுறா. வெண்ணிலா அம்மா வந்து கொடுங்க நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் பால் வந்து மாறிடுது. வருண்கிட்ட கொண்டு போய் வெண்ணிலா அம்மா வந்து கொடுக்குறாங்க. அதுமாரி பால் கொடுக்கவும் எனக்கு வேணான்னு சொல்லவும், ஏன் மாப்பிள்ள நாங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா, ஒரு மாதிரி வந்தத்துலேருந்தே ஒரு மாதிரி இருக்கீங்களே என்னன்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லவும், அப்போ என்ன மாப்பிள்ள வாங்கி குடிங்க பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வாங்கி குடிக்கிறாரு. உடனே எல்லோரும் படுக்க போயிடுறாங்க. வான்மதி கிட்ட வந்து மங்கா சொல்கிறா, இது மாதிரி இதில் வந்து வசிய மருந்து கலந்துருக்கு, இதில் வந்து குடிச்சின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீ தான் அந்த வீட்டுக்கு வந்து வாரிசு பெற்று தரணும் அப்படின்னு சொல்லி வான்மதிகிட்ட மங்கா தரா. வான்மதி எடுத்துகிட்டு போகிறா பால் கௌதம்கிட்ட தரா. கௌதம் குடிச்சிட்டு வந்து தூங்கிடுறாரு. பால் வந்து மாறி போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா அவங்க அம்மாவை மங்கா. உடனே வெண்ணிலா வந்து கீழே பாய் போட்டு படுக்க போகிறா. நானே கீழே படுத்துக்கிறேன், நீ மேலே படுத்துக்கிறேன்னு சொல்லவும், இல்லை இருக்கட்டும் நீங்கள் இந்த வீட்டு மாப்பிள்ளை, நானே கீழே படுத்துக்கிறேன் நீங்கள் மேலே படுங்கன்னு சொல்லவும், இவர் தான் வசிய மருந்து கொடுத்தம்மா பாலை குடிச்சிட்டாரு, இவருக்கு தூக்கமே வரல, இவருக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஜன்னல் காத்தடிக்குது. இவரை வெண்ணிலாவை பார்த்துட்டு இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போய் தலையில் தண்ணி ஊற்றி
குளிக்கிறாரு. சாமி பேரெல்லாம் சொல்லி. வெண்ணிலா அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோட் என்ன நடக்குதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.